ஹலோ, யார் உள்ள? அப்ப திறந்த வீட்டுல ஏதோ போற மாதிரி போறீங்களே, என்ன? ஏதோ இல்ல, நாய் போற மாதிரி. சொல்லு. நாய்? அது. ஆமா, இங்க யார பார்க்க போறீங்க? அம்மாவை பார்க்க போறேன். அம்மாவோட உங்களுக்கு முன்னாடியே பழக்கமா? பழக்கமாவா? நாங்க 2 பேரும் ஏற்கனவே ரெஸ்டாரண்ட்ல பழகிருக்கோம், சினிமா தியேட்டர்ல பழகிருக்கோம். இப்ப தனியா வீட்டுக்கு வர சொல்லிருக்காங்க, அதான் வந்திருக்கேன். மகராசனா போயிட்டு வாங்க. நீ ஒழுங்கா வேலை பாரு. இவன் எதுக்குங்க இங்க வந்திருக்கான்? என்ன எதுக்கு நடிக்கிறீங்க? தெரியாத மாதிரி நடிக்காத. உனக்கு அவனுக்கு எவ்வளவு நாளா கள்ள தொடர்பு? வீட்டை பார்த்தாலே கோடீஸ்வரன் நல்லா தெரியுதே. ஏண்டா ஏன் கண்ணு முன்னாலேயே ஏன் பொண்டாட்டிய இனிமே அடுத்த முன்னாடி பாப்பியா? போடி உள்ள மறுபடியும் பாக்குறா பாரு. என்ன அப்ப அம்மாவோட ரொம்ப பழக்கம்னு சொன்ன? டென்மார்க் ஃளைட் அப்போ கைத கஸ்மல இன்னங்க சிச்ச நீ பிச்சற நாய நான் அச்ச தாங்குவே நீ போறதுக்கு என்ன கும்புறா எங்க பார்த்த மாதிரி இருக்குதா? ஐயோ நீங்களா? என்ன இப்படி? நீங்க கொடுத்தீங்களே ஒரு அட்ரஸ், அங்க போன சச்சோ நீங்க அவசரத்துல கேட்டீங்க, நான் ஏதோ உளறிட்டேங்க. சாரிங்க. என்ன சட்டை தொங்குது, வலிக்குதா? என்ன இங்கெல்லாம் அடிபட்டு இருக்கேன், ஆனா இங்க அடிபடல. ஏன்? அங்கதான் நீங்க இருக்கிறீங்க. சொந்த ஊடா இது? சொந்த வீடு தான், பயப்படாத. வீட்டுக்காரனுக்கு சொந்த வீடு. ஐயோ சாயந்தரம் 5 மணிக்குள்ள வீட காலி பண்ணிடணும், இல்லன்னா கழுத்தை பிடிச்ச வெளியில விடுவான். ஊத்திடாத. ஆமா, நீ ஏன் பின்னாடியே வர? நீங்க தான் எனக்கு முன்னாடி போறீங்க சித்தப்பா. ஓ, நான் தான் முன்னாடி போறேன். ஐயோ வந்துட்டாங்க, அவங்க வரும்போது நான் இங்க இருக்க கூடாது, நான் உள்ள ஒளிஞ்சுக்கிறேன். நானும் வரேன் சித்தப்பா. வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம். தனியா மாட்டீங்கன்னு. நீங்க தான் மாப்பிள்ளையா? என் தங்கச்சி. நீங்க தான் பொண்ணோட அண்ணனா? ஏ கோடீஸ்வரி சொல்லிருக்கேன். கோடீஸ்வரியா? யாரு இது? ஐயோ என் தங்காச்சி. தங்காச்சி சொன்னாலா? இப்பதான் வச்சிருக்கிறோம். என்ன பேரு? ஐயோ நீங்க என்ன தொழில் பண்றீங்க? இன்னும் 4 வீட்டுக்கு பால் ஊத்துறது தான். அப்படின்னா? ஐயோ இது டென்மார்க்டா. இந்த அக்மார்க் இல்ல, அக்மார்க். ஐயோ நாட்டுக்கு நான் வரல. நல்லெண்ணெயில பால் பண்ணையில இன்னும் மாட்டு சாணி தான் வரல. டென்மார்க் பாலி பால்கா 5000 பசுமாடு 5000 எரும மாடு மிஷின்ல விட்டு புஞ்சுன்னுக்குறேன். நீங்க பொண்ணை கூப்பிடுங்க சார். பச்சையம்மா. என்ன பொண்ணு இவ்வளவு குண்டா இருக்குது? எப்படி செதுக்கி வச்ச தங்க சலம் மாறி இல்ல? அம்மாடி, அவர்தான் மாப்பிள்ள. பருவதா, பொண்ணு எடை கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் போல. சும்மா இருங்க. பொண்ணு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாதான் நிறைய கேட்கலாம். ஐயோ என்னடா? அம்மா, இந்த அம்மா இவருடைய சம்சாரம். சார் சீக்கிரம் பொண்ணை கூப்பிடுங்க சார். வாசுகி. வாசுகியா? கூட்டிச்சுடா கூட்டிச்சுடா. எங்க அண்ணனுக்கு போய் சொல்லவே தெரியல. யார கூப்பிடுங்க? ஏன் தங்கச்சியா? கடையா கோடீஸ்வரி. யார கூப்பிட மாதிரி இருக்குதா? யார கோடீஸ்வரி? நிஜமா கோடீஸ்வரி? நானா? சித்தப்பா வயித்த கலக்கலமா இருக்கு. நீ அவங்கள பாத்துட்டு அப்புறம் பாத்ரூம் போனா நான் தண்ணி தயாரா இருக்கேன். ஐயோ கோடீஸ்வரி. He is only my beautiful sister. கோடிக்கணக்கான ஆசி பாசி எல்லாம் அவளுக்கு தான். இத சரியா சொல்லிட்டான். போடுல அந்த ராங்கி பிடிச்சவங்க எங்க கண்டாலும் இப்ப என்னன்ற அப்பவா டவுனு டவுனு பல குதிங்க ஊடுகட்டு.
எங்க டென்மார்க் பேட்டையில மருமக மாமியாருக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பா. மாமியார் முன்னாடி நிக்கவே மாட்டா, குந்தினே இருப்பாட்டா. ஆமா ஆமா, நான் கூட என் பொண்டாட்டி முன்னால உட்கார்றதே இல்ல. அம்மா எந்திரிச்சிருமா. அதான் மாமியாரு. இப்பதான் ஆரம்பம். உங்க ஊர்ல பொண்டாட்டிக்கு முன்னால புருஷன் உட்காரலாம்ல? ஓ உட்காரலாம். நல்ல வேலை. மத்த விஷயங்களா பேசலாமா? பேசலாமே. நிச்சயதார்த்த தன்னைக்கே 10 கிலோ தங்கம் என் கைக்கு வரணும். முடியுமா? இருங்கோ, எதுக்கும் 10 கிலோ கோல்ட், நோ ப்ராப்ளம். 5 லட்சம் ரூபாய்க்கு வெள்ளி சாமா, நோ ப்ராப்ளம். கொடைக்கானல்ல மாப்பிள்ளை பேர்ல ஒரு பெரிய பங்களா. மாப்பிள்ளையும் பொண்ணும் கொடைக்கானல் போறதுக்கு ஒரு வெளிநாட்டு கார். புறப்படலாமா? அப்ப கல்யாணம் கன்ஃபார்ம் தானே? என்ன டென்மார்க் மரியாதை ஒரு மாதிரியா இருக்கு, வா போயிடலாம். என்னம்மா இன்னும் அலங்காரம் முடியல? லேட் ஆகுது. ஏய் இத பாரு, போய். சாரி மாமியா. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, நீ கோடி சரி. பரவாயில்ல பேபி, லேட் ஆகுது. ஏய் பாப்பா கூட்டி சீக்கிரம் உள்ள போங்க. வாட் இஸ் திஸ்? இதெல்லாம் எதுக்கு வந்துருக்குங்க? இதுவே கூட்டி உள்ள போடுமா? என் புருஷன் கூட எத்தனை பேருக்கு முதல்ல அத்தனை வாட் இந்தியா அடிச்சு பிடிச்சு வாட் இஸ் இல்லப்பா, நம்ம ஊர் வழக்கம். உனக்கு பிடிக்கலன்னு விட்டலாம். கோடி சரைக்கு பிடிக்கல, போங்கடி. அப்பு அப்பு பேபி பம்பர் பேக்ல பேபி ஒன் மோர் பேபி. நல்லா இருக்குனா? உடட்ட பிடி பையே. இப்ப கோடீஸ்வரி வரப்போறா. அப்படியே கட்டி பிடிச்சு ஒரே அமுக்கு. ஒரு வாரத்துக்கு கதவே திறக்க கூடாது. ரூப்பு தெரா மஸ்தானா, இன்னைக்கு ஒன்ன விடுவேனா. கோடீஸ்வரி, ஏன் இவ்வளவு லேட்டு? உங்க அம்மா அங்க மில்க் பாட் தேடிட்டு இருந்தாங்க, காணவே காணோம். அது லேட் ஆயிடும்னு சொல்லி நான் எடுத்துட்டு வந்துட்டேன். நாட்டி அம்மா மாதிரியே புத்தி. வா 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 வா. நோ டச். பரவாயில்ல பரவாயில்ல, அங்க போய் வச்சுக்கலாம். முதலிரவுல என்ன செய்யணும்? பால் சாப்பிடணும். இந்தா. ஐயோ தப்பு, முதல்ல நீங்க சாப்பிடணும், அப்புறம் தான் நான் சாப்பிடணும். நீதான் கோடீஸ்வரி, நீ சாப்பிட்ட மிச்சத்தை தான் நான் சாப்பிடணும். அம்மா போட்ட சட்டம். எங்க அப்பா கூட அப்படிதான். எந்த கைத கண்ணால தூட்ல பால் ஊத்துறது ஒரே தண்ணி ஆகுது. யார் ஊத்துனா என்ன? அதான் ஒரே முச்சில முடிச்சிட்டல. டம்ளராவது மிச்சம் வச்சியே. தேங்க்ஸ். கோடீஸ்வரி, எனக்கு முன்ன பின்ன பழக்கம் இல்ல. என்ன சொல்றீங்க? கொஞ்சம் கூட மேனேஜ் இல்லாம? இதெல்லாம் எனக்கு சொல்லவே இல்லையே. என்னது? கட்ன புருஷன் ஃபர்ஸ்ட் நைட் தொடறது மேனர்ஸ் இல்லையா? தொடறதுக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும், கட்டி பிடிக்கிறதுக்கு 10000 ரூபாய் கொடுக்கணும். அப்புறம் இந்த முத்தம்ல முத்தம், அதுக்கு 15000 ரூபாய் கொடுக்கணும். அப்படி எப்படி அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஏறிக்கிட்டே போகும். பரவாயில்லையா? நான் உன் புருஷன், உன்னை தொட்டு தாலி கட்டியிருக்கேன். அதுக்கு தான் கணக்கு போட்டு மொத்தமா காசு வாங்கிட்டீங்களே. என்ன விளையாடுறியா? ஐயோ விளையாடுலீங்க, இது வியாபாரம். இதுல கராரா இல்லன்னா அப்புறம் முதலுக்கே மோசம் வந்துடும். நீ நடந்துக்கிறது பார்த்தா பொண்டாட்டி மாதிரியே தெரியல. ஓஹோ, நீங்க மட்டும் நல்ல புருஷனா நடந்துக்கிறதா நினைப்போ? இத பாருங்க, நீங்க கேட்டதெல்லாம் கணக்கு போட்டு பைசா பாக்கி இல்லாம கராரா கொடுத்ததுக்கு அப்புறம் தானே என் கழுத்துல தாலி கட்டினீங்க. அதே மாதிரி நான் கேட்கறதெல்லாம் கணக்கு போட்டு பைசா பாக்கி இல்லாம கராரா கொடுத்துருங்க. நீங்க சொல்றதெல்லாம் நானும் கேட்கறேன். நைனா, 10 ரூபா பசிக்குது, நாசா தரணும். 10 ரூபாவா? எங்கடா இது? துட்டு இல்லையா? நேத்தான பாண்டு பசால செயின் வச்சு சேட்டுகளை ஊத்து 2000 ரூபா கொடுத்தேன். என்னாச்சு அது? என்ன ஆச்சா? நான் பாக்கி வீட்டுக்கு போனா மீன் குழம்பு சாப்பிட்டேன், சரியா போச்சு. கண்ணிலே பச்சொன்று சுத்தி பாத்துக்க, எவனாவது பாக்குறேன். நான் யாரும்
எழுச்சி அடையார் விடாத ஒரே பர்ஸ் உண்டா பர்ஸ் காலியால இருக்கும். இது காலியா தான் இருக்கும். சாக்கு நிறைய வீட்டுல பணம் இருக்கு. உனக்கு வேணுமா? ஆமாப்பா, பணம் ரொம்ப வேணும்பா. நமக்கு பணம் கொடுக்கணும்னா நான் சொல்றபடி நீ செய்யணும். எது வேணாலும் செய்யறேன்னு சொல்லு. கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் ஒத்து வராது. வச்சுக்கிறதா இருந்தா ஓகே. உன்னை வேண்டா சொன்னா அவனை கல்யாணம் பண்ணிக்க சொன்ன. அது அதை விட மோசம்பா. இவன் போட்டோ தான் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் வச்சிருக்கானே. எக்ஸிபிஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவன் படத்தை தான் வரைஞ்சு வைக்கிறான். இந்த மாதிரி மாப்பிள தான் எனக்கு வேணும். வா, பொண்ணை பார்க்க சோக்கு ஃபிகர் ஒண்ணு இது இல்ல. ஐயோ என் வருங்கால மனைவி. விசில் அடிக்காத, விவகாரம் ஆயிடும். இது போதுடா. வேணாம்டா, வேற கிடைக்காதுடா. கைத அது உனக்கு சித்தி மாதிரிடா. ஒரு நிமிஷம் பா. ரத்தத்தை வேஸ்ட் பண்ணாத, நான் துப்பிடுறேன். வேணா வெல்ல ஓல ஓல விட்டு குட்டி மாதிரி ஓடிறடா. கைத நில்ல பேமானி கஸ்மாலா. எனக்கு கொடுக்க வேண்டிய 400 ரூபாய் கொடுக்காம டபாய்க்குறீங்க. விட்டுறானே உன்னை. பப்ளிக் பிளேஸ்ல வச்சு அசிங்கம் பண்ணிட்டு இருக்க. பெருசு ஒரு 400 ரூபாய் கொடு. மளிகை பாக்கியா? பல்லானதுக்கு பா. இதுக்காக நான் பணம் கொடுக்க மாட்டேன். இது 2 நாள்ல தந்துறேன். 2 நாள்ல துட்டு வரல அவளை கீச்சிடுவேன். கேட்ட நாரிடும். நாரத பத்தி நீ சொல்லாத. போ போ. நான் சொன்ன பொண்ணு வருது. அது மேல அறையும் கீழே குறையுமா நடுவுல வருதே, அதுதான் நீ மடக்க வேண்டிய பெரிய பிசாசோட குட்டி பிசாசு. மடக்கிடுவியா? மடக்கிடுவியாவா? மூக்குளம் கயிறு மாற்றம் பாருப்பா. என்ன ஆசீர்வாதம் பண்ண தொட்டுக்க கண்டுக்க. கைத அம்மா பிச்சை போடுங்கம்மா. அம்மா பிச்சை போடுங்கம்மா. அம்மா பிச்சை போடுங்க. ஐயோ பாவம், கண்ணு தெரியல போல இருக்கு. ஒரு 10 ரூபாய் கொடு. இது வேணா எனக்கு. சரி, இன்னொரு 10 ரூபாய் கொடு. இந்த இதுவும் வேணா எனக்கு. பின்ன என்னதான் வேணுங்கற? காதல் பிச்சை. யூ ராஸ்கல். போலீஸ். ஐயா போலீஸ் பையன் காலி. நீங்களா? இவங்க பிக் பாக்கெட் அடிச்சா? பெரிய பெரிய ரவுடியா எனக்கு பிடிச்சு கொடுத்து எனக்கு ப்ரமோஷன் வாங்கி கொடுத்த ஹீரோ. என்னோட ஏரியாவில் எங்க வேணா போலாம், யாரை வேணா லவ் பண்ணலாம். யூ கேன் ப்ரோசீட். நேருக்கு நேரானா காதல் வரும் தெரிஞ்சிக்கோ, ஏருக்கு மாறானா எய்ட்ஸ் வரும் புரிஞ்சிக்கோ. என்ன செலுத்துக்கிற? அவன் ஏற்கனவே தொட்டல்ல. உங்க அப்பா எங்கடா? இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாரா? நான் டிரான்ஸ்பரா? கோயம்புத்தூருக்கா வேலூருக்கா? பா திருச்சி போட சொல்லுப்பா. ரிலீஸ் பண்ணிட்டாங்கப்பா. என்ன தப்புன்னு? டேய் மவனே, போலீஸ் ஸ்டேஷன் புடிச்சா உள்ள வர வேண்டியதானே. என்ன மெம்பர் கார்ல வந்திருக்க? பாட்டி பெருசு இல்ல. ஒண்டாவது தான். பக்கத்துல நிக்குதே டாவுடைய சிஸ்டர் கிளாமர் ஆகிதே. நான் டாவுட்டிட்டா. என்ன மாமியார் வேணா? மாமியாரா? அம்மா ஹாப்பி டு. 2 லட்சம் ரூபாய் ஒரே செக்கா கொடுத்திருக்கேன். இத வாங்கிக்கிட்டு உன் பையனை என் பொண்ணை மறந்துட சொல்லு. ஏய், ஒரே பேப்பர்ல 2 லட்சம் ரூபாவா? வாடா போடலாம். பேமானி நைனா துட்ட பார்த்து அலையறியா? மையலமே லவ் பண்ண தருமா? இந்த என் பையன் மையல லவ் பண்றான். துட்ட வச்சுக்க. நோ, ஐ கான்ட் ஃபர்கெட் ஹிம். என்னடி ஒரு பைத்தியமா பிடிச்சிருக்கு? உங்க அண்ணனுக்கு டென்மார்க்ல சம்பந்தம் பண்ணிருக்கேன். நீ கேவலம் ஒரு பிக் பாக்கெட்ட கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ற? மம்மி, நான் கல்யாணம் பண்ணா இவரை தான் பண்ணிப்பேன். இல்லனா செத்து போய்டுவியா? அஸ்கே அவரை ஈர்த்து ஓடி. சரி, உன் தலையெழுத்தை யாரால மாத்த முடியும்? உன்னை அவனுக்கே கட்டி விட்டு இத பாரு, உங்களை இப்படியே கூட்டிட்டு போனா அவங்க முன்னால என் மானம் கப்பல் ஏறிடும். மாப்பிள பாரிஸ்ல இருந்து வந்திருக்காருன்னு சொல்ல போறேன். ஐயா, நம்ம பாரிஸ் போக கூடாதுமா. நம்ம ஏரியா மாம்பலத்துல இருந்து தேனாம்பேட்டை வரைக்கும். அந்த பாரிஸ்ல பிரான்ஸ். அதுக்கு தகுந்த மாதிரி துணியா நீட்டா வாங்கி தரேன். அதை போட்டுக்கிட்டு கொஞ்சம் பெரிய எடுத்த ஆளுங்க மாதிரி நடிங்க. பாரு, வரப்போற பார்ட்டி நம்மள மாதிரி டூப்ளிகேட் கிடையாது, ஒரிஜினல். அதுதான் என்ன பண்றதுன்னு தெரியாம மூச்சு நிக்கிறேன். ஐயோ, அண்ணா தயாரிக்க வயிற்றெல்லாம் கலக்குதுப்பா. போயிட்டு வந்துடுறோமா? இந்தியாவே ஹாட் ஆக்கிது. அண்ணாத்த, என்னம்மா? நமக்கு போலீஸ் ஸ்டேஷன் தான் போலக்குது அண்ணாத்த. போலீஸ் ஸ்டேஷன் இல்லம்மா, குடும்பத்தோட ஜெயில் தான். ஐயோ, ஜெயிலு தான். மகனே,
அதான் டென்மார்க் பார்ட்டி போல இருக்கு. நம்ம ஸ்டைலா குடுக்குற நடைய பார்த்து அப்படியே அசந்துடணும். ஓகே, கம் ஆன் ஃபாலோ மீ. இவரே சம்பந்தி, அவர் என் மாப்பிள்ளை. பாரிஸ்ல இருந்து வந்திருக்காங்க. என்ன அது ரெஸ்பெக்ட் ரிவர்ஸ் சொல்லி ஆட்டுது? அது எங்க பேட்டையில எங்க டென்மார்க் கண்ட்ரில ரிவர்ஸ்ல சொன்னாதான் ரெஸ்பெக்ட். இது நமக்கு ஓட்ட வரும். அதுவா மோனா வா போலாம். லட்சை கைதே ஜொல்லு அடிக்காதவா. என்ன பின்ன என்னமே உங்க டென்மார்க்கு தான் ரெஸ்பெக்ட்னா இந்த பாரிஸுக்கு ரெஸ்பெக்ட் இல்லையா? என்னமா கட்டாதன்னு சொல்ற? பிக் பாக்கெட்டுக்கு பிரஸ்டேஜ். அதவா தொழிலை பத்தி பேசாத. நான் பேசுறேன். என்னல பின்ன சம்பந்தி ரொம்ப கோவக்காரரு. அதுவும் பாரிஸ்ல இருந்து வந்திருக்காருல ஃளைட்ல. ஆமா, பல்லவன் பிளைட். ரொம்ப டயர்டா இருக்காரு. ஆமா கோடீஸ்வரி, நீயாவது சொல்ல. ஒரு தடவை திரும்பி பார்த்தா எல்லாம் சரியா போயிடும். நாமளும் ரிவர்ஸ்ல கட்டுவோம். வா மௌனே. அவங்க திரும்பிட்டாங்க. நீங்க கொஞ்சம் திரும்புங்க. பிக் பாக்கெட் சம்பந்தி. ஆமா, நீ எப்படிங்க வந்து மாட்டின? நம்ம சித்த பங்குறான்ல, அவன் டென்மார்க்னு சொல்லி வேஷம் போட்டு விட்டான். நீ எப்படி வந்த? நம்ம பையன் அந்த பொண்ணு மேல கை வச்சுட்டான். நீ டென்மார்க் ரீல் விட்டத நம்பி நம்மள பாரிஸ்னு ரீல் விட சொல்லி உள்ள கூப்பிட்டு வந்திருக்க ரிச் லேடி பர்வதம். நமக்கு மாமியார் சப்போர்ட், நமக்கு மாப்பிள்ளை சப்போர்ட். அப்படியா? சம்பந்தி வாட்சிங். அதான் சொன்னேன், ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் ஒன்னாயிடுவீங்கன்னு.